ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு 3வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. நிறைவுக்கான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பம். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜர். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு 2025ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பான விரிவான கலந்துரையாடல். வரலாற்றில் முதல் முறையாக தேசிய இளைஞர் பேரவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. ජාතික තරුණ සම්මේලනයේ වැඩි කරලා තියෙනවා 18 உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு அமைய இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதற்கிடையில் தம்மை கைது செய்வதை தடுத்து முன் பிணையில் விடுவிக்குமாறு கோரி அவர் பிணை மனு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் அந்த பிணை மனு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டது. தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணிப்புறக்கணிப்பு 3வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலை கோரி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் ஜிஜிசி நிரோஷன தெரிவித்துள்ளார். அதே நேரம் வரவு நேர பதிவுக்காக கைரேகை இயந்திரம் நிராகரிக்கப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி தபால் மா அதிபர் சமேஷாடி சில்வா கைரேகை இயந்திரத்தை செயல்படுத்துவதை தொழிற்சங்கத்தினரின் பணிப்புறக்கணிப்புக்கான காரணம் என தெரிவித்தார். இதேவேளை நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் நாளை மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்படவிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை 8 மணி முதல் கம்பஹா பொது வைத்தியசாலையில் திடீரென ஆரம்பிக்கப்பட்டது. நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர்களை கையொப்பமிட வேண்டாம் என கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் கோரியிருந்தார். இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றைய தினம் அந்த வைத்தியசாலையின் சகல நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர்களும் தங்களது கடமைகளிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளதாக அந்த தொழிற்சங்கத்தின் செயலாளர் சாணக தர்மவிக்ரம தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பிரச்சினை தொடர்பாக கம்பஹா பொது வைத்தியசாலை பணிப்பாளருடன் கலந்துரையாடிய போதிலும் அவர் அதற்கு உரிய பதில் வழங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜராகினார். நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று காலை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜரானார். அவர் அந்த பிரிவில் முன்னிலையாவதற்கு முன்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கினார். நீங்கள் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நான் அதை அறிந்திருக்கவில்லை. எனினும் என்னை அழைத்ததற்கான காரணங்களை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன். 1 வார காலமாக ஊடகங்கள் ஊடாக அறிக்கையிடப்படுகின்றன. நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கான வாக்குமூலத்தை பெறுவதற்காக என எண்ணுகிறேன். அரசாங்கத்தின் இந்த விசாரணைகள் ஏற்புடையது என நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், இந்த விசாரணைகள் அவசியமானதாகும். தற்போதைய அரசாங்கத்தை நம்பி பெரும்பாலான மக்கள் வாக்களித்திருந்தார்கள். எனினும் அவர்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை அறிந்து தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் அரசாங்கத்தின் இந்த விசாரணைகள் ஊடாக ஊழல்வாதிகள் யார், குற்றமற்றவர்கள் யார் என்பதை வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடியும். நாம் குற்றமற்றவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் என நினைக்கிறேன். நீங்கள் அரசியலிலிருந்து நீங்கிவிட்டீர்களா? மக்கள் எங்களை தற்போது வீடு செல்ல வைத்துள்ளனர். மீண்டும் அவர்கள் விரும்பினால் அரசியலுக்கு திரும்புவேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சிற்கு 2025 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் கீழ் உள்ள 4 திணைக்களங்களில் உள்ள 41 நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அவற்றின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டது. சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். ஆரம்ப சுகாதார மையங்களை மேம்படுத்துவதற்கான தற்போதைய திட்டங்கள் தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்தார். தற்போது 30,000 பேருக்கு 1 என்ற வீதத்தில் இயங்கும் ஆரம்ப சுகாதார சேவையை 10,000 பேருக்கு 1 என்ற வீதத்தில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய தொழில்நுட்ப மற்றும் சமூக நிலைமைகளுக்கு ஏற்ப சுகாதார சேவையில் நிறுவன மற்றும் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இங்கு ஆராயப்பட்டது. சுகாதாரத்துறையில் கட்டுமானங்கள் மற்றும் அதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சுகாதாரத்துறையில் தற்போது எழுந்துள்ள ஒரு பாரிய பிரச்சனையான ஆயுர்வேத துறையை உள்ளடக்கிய கொள்முதல் வழிகாட்டுதல்களை புதுப்பிப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. அதே நேரத்தில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மருந்துகளை கொள்வனவு செய்யும் போது மருந்துகளின் தரத்தை உறுதி செய்வது தொடர்பான வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டது. தேசிய இரத்த மாற்று சேவை போன்ற சேவைகளுக்கு தேவையான வாகனங்களை இந்த வருடத்திற்குள் கொள்வனவு செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நவீன தொழில்நுட்ப மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப சுகாதார சேவையின் பௌதீக மற்றும் மனித வளங்களை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு ஒரு தேசிய சுகாதார கொள்கை மற்றும் மூலோபாய திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. வெளிநாட்டு உதவி மற்றும் நன்கொடையின் கீழ் பெறப்படும் நிதியை முறையாக பயன்படுத்தி அவற்றினால் எதிர்பார்க்கும் பயனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மாகாண சபை மட்டத்தில் எழுந்துள்ள பிரச்சினைகள் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்து வைப்பது குறித்தும் இதன் போது பரிந்துரைக்கப்பட்டது. 2025 ஆண்டு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்திற்கு நேரடியாக பங்களிக்கும் திட்டங்களை திறம்பட செயற்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன் மூலம் கிராமங்களுக்கு பணம் சீராக செல்வதோடு கிராமப்புற பொருளாதாரம் வேகமாக வளர முடியும் என்று சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட திட்டங்களை முறையாகவும் திட்டமிட்ட முறையில் செயற்படுத்துவதும் இந்த நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதும் அரசாங்க அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சமூகம் குறித்து அதிக கவனம் செலுத்தவும் அவர்கள் சமூகத்தில் பின்தங்கியவர்களாக கருதப்படுவதை தடுக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்கவும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். சமூக சேவை அதிகாரிகளுக்காக பயிற்சி திட்டங்களுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே, கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரசல் அப்பான்சு, கபிலஜனக பண்டார, நிதி அமைச்சு மற்றும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டனர். வரலாற்றில் முதல் முறையாக தேசிய இளைஞர் பேரவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு பாராளுமன்ற வளாகத்தில் இளைஞர்களுக்கான பாராளுமன்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட சந்திப்பு மற்றும் திறந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். இளைஞர் பேரவையின் புதிய உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர், கடந்த காலங்களில் இளைஞர் பேரவையில் பெண் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாகவே இருந்தது. இந்த வருடம் அந்த நிலைமை மாறியுள்ளது. பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை இப்போது எல்லா துறைகளிலும் காணலாம். வரலாற்றில் முதல் முறையாக தேசிய இளைஞர் பேரவையிலும் பெண் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது. இளைஞர்களின் வரலாற்றை ஆராயும் போது இளைஞர் வன்முறை, இளைஞர் அமைதியின்மை மற்றும் இளைஞர் இறப்புகள் பற்றியே நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது. நாட்டுக்கு இளைஞர்களை பற்றிய ஒரு புதிய உரையாடல் தேவை. அதற்கான தனித்துவமான வாய்ப்பும் பொறுப்பும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று
பிரதமர் கூறினார். இந்த நிகழ்வில் இளைஞர் பேரவையின் 52 பிரதிநிதிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கௌரவ சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன, குழுக்களின் பிரதி தலைவர் ஹேமாலி வீரசேகர, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன, இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர, இளைஞர் பேரவையின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி சுப்புன் விஜயரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தில் 3ஆம் தரத்தில் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சித் மத்தும பண்டார தொடர்பில் நிறைய ரகசியங்கள் சொல்ல வேண்டியுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து விவாதம் நடத்த கோரினால் எங்களுக்கு சொல்ல முடியும் என கூறியுள்ளார். நேற்று தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அதன் பின்னர் அரசாங்கத்தை கொண்டு நடத்திய சஜித் மற்றும் அவரின் குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகள், கைது செய்யப்பட்டவர்கள் விவரம் மற்றும் எண்ணிக்கை குறித்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என கேள்வி எழுப்பினார். நிறுவனங்களிலிருந்து சமூகமயமாக்கப்படும் இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சிறுவர் மேம்பாட்டு மத்திய நிலையத்தின் பராமரிப்பிலிருந்து சமூகமயமாக்கப்படும் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கும் இளைஞர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்குவதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் நிரந்தர மற்றும் பாதுகாப்பான வீட்டை கட்டம் கட்டமாக முறையாகவும் கட்டியெழுப்ப தயாராக முடியும். இதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் அமைச்சு, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், மாகாண நன்னடத்தை மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களை இணைத்து ஒரு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி அடையாளம் காணப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கு ஜனாதிபதியும் மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரும் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது. விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்குவதற்கான டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் கைத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைக்கின்றமையையும் அந்த நிதியுதவியை தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத் தேவைக்காக முழுமையாக பயன்படுத்துகின்றமையையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பின்னூட்டல் செயற்பாட்டுக்கு வசதியளித்து விவசாயிகளுக்கு உர விநியோகத்தை மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்காக QR குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டியமை கண்டறியப்பட்டுள்ளது. இதற்காக உரமானிய வேலை திட்டத்திற்கு தகமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளும் விவசாய விடய அமைச்சின் கீழ் பிரதேச செயலாளர்கள் மூலம் அடையாளம் காண்பதற்கும் அவ்வாறு தகமை பெறுகின்ற விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்குவதற்கு QR முறையை அல்லது பொருத்தமான டிஜிட்டல் பொறிமுறையை உருவாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அஞ்சல் பணி புறக்கணிப்பாளர்களின் 2 கோரிக்கைகளான கைரேகை இயந்திரத்தை அகற்றுதல் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை அதிகரித்தல் ஆகியவற்றை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் நிச்சயமாக செயற்படுத்தப்படும் என்றும், விவாதிக்க விரும்பினால் இந்த 2 கோரிக்கைகளுக்கும் அவர்கள் உடன்பட்டால் மட்டுமே விவாதிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். மேற்கண்ட முடிவுகளுடன் உடன்பட விரும்பும் அஞ்சல் ஊழியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், கைரேகை இயந்திரங்களை விரும்பாதவர்கள் இருந்தால் கைரேகை இயந்திரங்கள் கிடைக்காத இடத்திற்கு சென்று வேலை செய்யலாம் என்றும் அவர் கூறினார். தபால் ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர்களின் சம்பளம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார். அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பாதீட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத் தலைவர் மங்கள தபரேவ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள், விரிவுரைகள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் என அனைத்தும் ஸ்தம்பிதமடையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்ற நிலையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் பந்தயம் கட்டுதல் மற்றும் பண சூதாட்ட நிறுவனங்களை தரநிலைப்படுத்தல், சமூக தீங்குகளை குறைத்தல், சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்தல் மற்றும் பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்தல் தொடர்பில் விரிவான அல்லது முழுமையான விடய பொறுப்பை கொண்ட சுயாதீனமாக ஒழுங்குபடுத்தும் நிறுவனமாக பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையை ஸ்தாபிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு அண்மையில் அரசாங்க நிதி பற்றிய குழுவும் அனுமதி வழங்கியிருந்தது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் ஆசிய ஆராய்ச்சி நிறுவனத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் புகழ்பெற்ற ராஜதந்திரியும் கல்வியாளரும் எழுத்தாளருமான கிஷோர் மஹபூபானி இடையே விசேட சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. கொள்கை, வகுப்பு, நிர்வாகம் மற்றும் சமாதானத்தை கட்டியமைத்தல் ஆகிய தலைப்புகளின் கீழ் இருதரப்பினரும் முக்கியமாக விசேட கலந்துரையாடல்களை நடத்தினர். சிங்கப்பூரின் பொருளாதார மாற்றத்தை உருவாக்குதல் மற்றும் செயற்படுத்தல் இரண்டுக்கும் ஒரு வலுவான கொள்கை வகுத்தல் செயல்முறையின் விளைவாகும் என்று சஜித் பிரேமதாச தெளிவுபடுத்தினார். எனவே சிங்கப்பூரின் அனுபவத்திலிருந்து இலங்கை பல தனித்துவமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றும், பயனுள்ள மற்றும் மக்களை மையமாக கொண்ட கொள்கைகளை வகுக்கும் போது அவர்களின் திறனை மேம்படுத்துகின்ற போதும் இலங்கையின் அரசு தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருடன் தனது நிபுணத்துவ அறிவை பகிர்ந்து கொள்வதில் இணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கிஷோர் மஹபூபானியிடம் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல நடைமுறை பாடங்கள் உள்ளன என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இலங்கையின் தேயிலை நிலப்பரப்பு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களுக்கான தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய கலாச்சார நிதியம் யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இலங்கையில் ஏற்கனவே அனுராதபுரம், சிங்கராஜா, மத்திய மலைநாட்டு பாரம்பரிய தளங்கள் உள்ளிட்ட 8 உலக பாரம்பரிய தளங்கள் பட்டியலில் உள்ளன. அமைச்சர் சுனில் செனவி இது தொடர்பில் தெரிவிக்கையில், மலைப்பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களை உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கும் முயற்சி சுற்றுலாத்துறைக்கு பெரும் நன்மை பயக்கும் எனவும், இலங்கையின் கலாச்சார பாரம்பரியத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவது இதன் நோக்கம் எனவும் தெரிவித்தார். இது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். குருநாகல் மகவ பகுதியில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லு மருந்து தெளிக்க சென்ற தாயும் மகளும் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். மகாவ நிகவலையாய மதியாவ பகுதியை சேர்ந்த 28 வயதான தக்ஷிலா சுபாஷினி மற்றும் 53 வயதுடைய அவரது தாயார் இனோகோ குமாரி ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மகளையும் தாயையும் அப்பகுதி மக்கள் அம்பன்போல வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் மகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பலத்த காயமடைந்த தாய் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்தார். அம்பன்போல பிரதேச செயலகத்தின் மேலாண்மை சேவைகள் அதிகாரியாக இனோகோ குமாரி செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புகவந்தலாவ பிரதேச சபைக்குட்பட்ட 2000க்கும் மேல் மக்கள் வசிக்கும் ஆரியபுர, சிரிபுர, தொண்டமான்புர, பாரதிபுர போன்ற பிரதேசத்தில் மக்களுக்கான மயான பூமி மற்றும் அதற்கான பாதை சரியான முறையில் எந்த விதமான துப்புரவும் இல்லாமல் பற்றை காடு போல காணப்படுவதனால் அங்கு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் கொட்டிகளுக்கு செல்வது மிகவும் இலகுவான விடயமல்ல. மேலும் சரியான இட அளவீடு இல்லாத காரணத்தால் ஏராளமான இடங்கள் இருந்தும் குறிப்பிட்ட 1 அல்லது 2 பிரதேசத்தில் மாத்திரம் பழைய குழியை தோண்டி உள்ளே உள்ள எலும்பு கூட்டை அகற்றிவிட்டு புதிய பிணங்களை புதைக்க வேண்டிய அவல நிலைக்கு பிரதேச மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். மேலும் இந்த பிரதேசத்தில் குப்பைகளை கொட்டுவதாலும் துர்நாற்றம் வீசுவதினாலும் கவனிப்பாரற்று இருப்பதால் சிறுத்தை, நரி, காட்டு பூனை, கட்டாக்காளி நாய்கள் போன்றவற்றின் நடமாட்டம் இரவு வேளையிலும் அதிகமாக உள்ளது. குறித்த பிரதேசத்தை அண்டியுள்ள பகுதிகளில் பாடசாலைகள், மக்கள் குடியேற்ற கிராமமும் இருப்பதால் இரவு வேளைகளில் குறித்த பாதையினை பயன்படுத்த மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையும் உள்ளது. குறிப்பிட்ட பிரதேசத்தை சரியாக அளந்து துப்புரவு செய்து மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்று பிரதேச சபையிடம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாடு முழுவதும் உள்ள தபால் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டமானது இன்றைய தினம் 3வது நாளாகவும் தொடர்கிறது. அந்த வகையில் இப்போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் நுவரெலியா தபால் நிலைய ஊழியர்கள் 3வது நாளாகவும் பணிக்கு சமூகமளிக்காமல் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்கின்றனர். இதனால் நுவரெலியா தபால் நிலையம் மூடி காணப்படுவதோடு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதையும் காண முடிந்தது.
மலையக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பு வாய்ந்த இந்த அமைச்சை திறம்பட செய்யக்கூடிய சக்தியானது சமூக நலனுக்காக தன்னோடு இணைந்துள்ளவர்கள் மூலமே தனக்கு கிடைத்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி முன்னோக்கி எடுத்து செல்ல இது பேருதவியாக உள்ளதாக தெரிவித்தார். சபரிமலை யாத்திரையை அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரையாக அரசாங்கம் பிரகடனம் செய்துள்ளமை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ரவி குருசாமி தலைமையில் கொழும்பு 11 செட்டியார் தெரு கல்யாண முருகன் மண்டபத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதி அமைச்சர் பிரதீப் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சிறப்பு அதிதியாகவும் இந்து சமய அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் வை அனிருத்தன், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள், இலங்கையில் உள்ள ஐயப்பன் நாமத்தில் இயங்கும் அமைப்புகள், குரு சுவாமிகள் மற்றும் ஐயப்பன் பாத யாத்திரையுடன் தொடர்புடைய அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாலியகுடை மீன் சந்தையின் ஊழியர் ஒருவர் நேற்றைய தினம் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போது துப்பாக்கி சூட்டுக்காக இலக்கு வைக்கப்பட்டவர் மாத்திரமின்றி அங்கு வீதியில் சென்ற ஒருவரும் காயமடைந்தார். பாலியகுடை ஞானரத்ன மாவத்தை பகுதியில் நேற்று காலை 9:30 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் T56 ரக துப்பாக்கியில் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் சந்தேக நபரால் இலக்கு வைக்கப்பட்டவர் நேற்று பிற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காயமடைந்த மற்றவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் ஐயப்பன் பிரபு என்ற 40 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. பாலியகுடை மீன் சந்தையில் வேலை முடித்து வீடு திரும்பிய சந்தர்ப்பத்திலேயே அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் முகத்துவாரம் பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் வெள்ளை சாரங்க என்ற குற்றங்களில் ஈடுபடும் நபரொருவரினால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பாலியகுடவிற்கு மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாரங்கவின் சகோதரனை கொலை செய்ய முற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்தே வெள்ளை சாரங்கா அவரை கொலை செய்வதாக மிரட்டியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கத்திற்கு 17 லட்சம் ரூபாய்க்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜயந்த எதிரிசிங்க ஆகியோருக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் திகதி ஆரம்பகட்ட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டது. அப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தமது சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் குற்றப்பத்திரிகையில் பல திருத்தங்களை சேர்க்கவும் அனுமதி கோரினார். அதற்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருந்தது. அதன் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குற்றப்பத்திரிகை தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய ஒரு இருவட்டை பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த ஆவணங்கள் அச்சிடப்பட்ட பிரதிகளில் வழங்கப்பட்டால் அது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் அவை ஒரு இருவட்டினூடாக வழங்கப்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதனை அவதானித்த நீதிபதி பிரதிவாதிகள் ஏதேனும் ஆவணங்களை பிரதிகளாக கோரினால் அதனை வழங்குமாறு மனுதாரர் தரப்பினருக்கு அறிவுறுத்தினார். அத்துடன் முதற்கட்ட விசாரணை ஆரம்பத்தின் போது பிரதிவாதிகள் தமது ஆட்சேபனைகளை முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த நிலையில் வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி எடுத்துக் கொள்வதாக நீதிபதி அறிவித்தார். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இலங்கைக்கான நெதர்லாந்தின் துணை தூதுவர் ஐவன் ரட்ஜன்ஸ் அவர்களுக்கும் இடையிலே பாராளுமன்ற வளாகத்தில் விசேட சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித்த கமால் ஜினதாஸ் அவர்களும் கலந்து கொண்டார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை நினைவு கூர்ந்த துணை தூதுவர் ரட்ஜன்ஸ் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள டச்சு பாரம்பரியங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் புதிய அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்துவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். தங்கள் நாட்டு நிபுணர்கள் யாழ்ப்பாண பகுதிக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் அந்த மரபுகளை பாதுகாக்க உதவ ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையின் மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறையில் அபிவிருத்திக்காக நெதர்லாந்து தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெறுவது தொடர்பான பல விடயங்களை முன்வைத்தார். ஒழுவில் துறைமுகத்தின் புனர் நிர்மாணம், மணல் படிந்து பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் உள்ள ஒழுவில் மீன்பிடி துறைமுகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வொன்றை வழங்குமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்தார்.
கம்பஹ மாவட்டத்தில் போதைப்பொருள் மற்றும் குற்ற வலையமைப்புடன் தொடர்புடைய ஒரு குழு ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இங்கு 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் பரகந்தேனிய, தழுவகொடுவ மற்றும் கட்டான பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி, ஒரு கை துப்பாக்கி, 183 ரவைகளுடன் கூடிய 9 T-56 மெகசின்கள், 9 மில்லிமீட்டர் 280 ரவைகள், ஒரு வாள் மற்றும் 300 கிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் பயன்படுத்திய ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு காரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் குறித்து கனேமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 10,000 இலங்கை தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அந்நாட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எல்லை மோதலுக்கு பிறகு கம்போடிய தொழிலாளர்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கு திரும்புவதால் தாய்லாந்தில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தாய்லாந்தில் வயதானவர்களின் தொகை அதிகரிப்பு மற்றும் வீழ்ச்சியடையும் தொழிலாளர் எண்ணிக்கை காரணமாக சுமார் 3 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தாய்லாந்து நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தாய்லாந்தில் வேலை வாய்ப்புகளை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இலங்கையை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய தாய்லாந்து அதிகாரிகள் முதல் கட்டமாக அவர்களில் 10,000 தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் தாராளமயப்படுத்தப்பட்ட வர்த்தக திட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியிலிருந்து இலங்கையின் ஆடை உற்பத்தியாளர்கள் முன்னொரு போதும் இல்லாத வகையில் பிரிட்டனின் சந்தைகளை அணுகுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. பிரிட்டனின் இத்தாராளமயப்படுத்தல் மறுசீரமைப்பின் மூலம் இலங்கையின் ஆடை உற்பத்தியாளர்களால் பிரிட்டனின் சந்தைக்குள் தீர்வையற்ற அணுகலை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், உலகளாவிய ரீதியில் வேறெந்தவொரு நாட்டிலிருந்தும் ஆடை உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களை 100% திரட்டி கொள்ளவும் முடியும். பிரிட்டனின் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான வர்த்தக திட்டத்தின் கீழ் இலங்கை பிரிவுபடுத்தப்பட்ட முன்னுரிமை எனும் வகைப்படுத்தலின் கீழான நலனை பெற்றுள்ளது. இதன் பிரகாரம் ஆடை உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் தெற்காசிய பிராந்திய நாடுகளிடமிருந்து பெறப்படுமாயின் தீர்வையின்றி பிரிட்டன் சந்தைக்குள் நுழைவதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு கிட்டும். மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஸ்லாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், புத்துவிலிருந்து அம்மந்தோட்ட வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. ஸ்லாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், பொத்துவிலிருந்து அம்மாந்தோட்ட வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள்.
மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 17 குழந்தைகள் உட்பட 71 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹேராத் மாகாணத்தில் கபூலுக்கு சென்ற பேருந்து, லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலேயே இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்துக்கு பின்னர் குறித்த பேருந்து தீப்பற்றியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களாகும். இந்நிலையில் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் லாரி மற்றும் மோட்டார் சைக்கிளில் இருந்த 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். பேருந்து ஓட்டுநரின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியத்தாலேயே இவ்விபத்து ஏற்பட்டதாக ஹேராத் போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்லாந்து நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் அந்நாட்டு பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் எமிலி பெல்சோனனின் உடலே மேற்படி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் தற்கொலை செய்து இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாராளுமன்றத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலகங்களையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் மோடியை டெல்லியில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி சந்தித்து பேசினார். 2 நாள் பயணமாக டெல்லி வந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் எல்லையில் சமூக உறவை மேம்படுத்தும் வகையில் பிரதமர் மோடியை டெல்லியில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி சந்தித்து பேசினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்த பயணம் குறித்து பிரதமர் மோடியுடன் வாங் யி பேசினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையான உறவை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை மற்றும் புறநகரில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மைசூர் காலனி ரயில் நிலையம் வந்த மோனோ ரயில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பாதி வழியில் நின்றது. இதனால் ரயிலில் பயணித்த பயணிகள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ரயிலில் சிக்கியிருந்தவர்களை நீல ஏணிகள் மூலம் மீட்கும் பணிகள் நடந்தன. இந்நிலையில் சுமார் 4 மணி நேர போராட்டத்தின் பின் சிக்கியிருந்த 582 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து மோனோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள முதற்கட்ட அறிக்கையில் வழக்கத்தை விட ரயிலில் பயணிகள் கூட்டம் அதிகரித்ததால் ரயிலின் எடை 109 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. இது ரயிலின் இயல்பான எடை தாங்கும் திறனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள 104 மெட்ரிக் டன் அளவை விட அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2025 ஆண்டுக்கான ராணுவ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை ராணுவத்தின் மின்சார மற்றும் இயந்திர பொறியியலாளர் படையணியை சேர்ந்த லான்ஸ் கேப்ரல் புவிதரன் கோலூன்றி பாய்தல் போட்டியில் 5 மீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர் உயரம் தாண்டி தேசிய அளவில் புதிய சாதனையை படைத்துள்ளார். ஆகஸ்ட் 18 முதல் இன்று வரை தியகம மஹிந்த ராஜபக்ஷ மைதானத்தில் நடைபெற்ற ராணுவ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நடைபெற்ற கோலூன்றி பாய்தல் போட்டியிலேயே அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் கோலூன்றி பாய்தல் போட்டியில் இலங்கை ராணுவ சாதனை மற்றும் இலங்கை ராணுவ தடகள சாம்பியன்ஷிப் சாதனை இரண்டையும் புவிதரன் தக்க வைத்துக் கொண்டார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.